இந்த பதிவை பார்க்குற நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பாசிட்டிவிட்டியை கொடுக்க போகுது? 7க்கும் 12க்குமான அதிபதி தான். வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துலையும் சரி, நம்மளுடைய இந்த வேலை என்ன இன்னொரு வேலை நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்ம அதை பார்த்துக்கலான்னு சொல்லி வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என் மேலே ஒரு வழக்கு கூட இல்லாமல் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் பொய் வழக்கு, பொய் சாட்சியை அடுத்து சாப்பாட்டை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க சாப்பாட்டை ஏதாவது ஒரு வகையில் விரயம் பண்ணுறது, ஆனால் சாப்பாடுக்கு நல்லா சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, செய்வாங்க, பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால சாப்பிட முடியுமா? அந்த அளவு பண்ணணும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு சுக்கிர பெயர்ச்சி எப்படி ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் அமைய போகுது, அது என்ன மாதிரி பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவையும் கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கலைகளுக்கெல்லாம் உகந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அழகுக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லுவோம், திருமண தாம்பத்திய மிகவும் உரியவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறுமானா, இப்போ வரக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி எந்த தேதியிலிருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது, இந்த பெயர்ச்சியினால எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எல்லாருக்குமே சுக்கிர யோகம் இருக்கா, யாருக்கு சுக்கிர தசை இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜோதிட அரசி யோகப்பிரபா அவர்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கன்சல்டேஷன் வாங்கக்கூடிய எல்லோருமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது எங்களுடைய ஆர்த்தி விலாக் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் கேட்கும்போது இதுதான் எங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் உந்துதலாக இருக்குது. ஸோ யோகப்பிரபா அவர்களுக்கு நீங்களும் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமான அப்பாயின்மெண்ட்ஸும் நீங்கள் பெற முடியும். வாங்க இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறையுமே வித்தியாசமான பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரதானமாக பார்க்க போகிறது சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணுமா, அது அவசியமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லுங்களேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல சுக்கிரன் பகவான் கன்னியிலேருந்து துலாம் ராசிக்கு தான் பெயர்ச்சியாகி வரார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உச்சகுரு என்ன பண்ணுறாருன்னா இயற்கை சுவர் உச்சகுரு கடகத்தில் பெயர்ச்சியாக இருக்காரு. நம்ம சனி பகவான் மீனத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முதல்ல சுக்கிரன் பகவான் என்ன மாதிரினா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடம்பரத்தை குறிக்கிறது, ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு தொழிலில், அதாவது பிரம்மாண்டத்தை குறிக்கிறதுனாலே நம்ம சுக்கிரன் பகவான் தான். இது பொருட்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு உறவுகளையும் கொடுக்குது. அதாவது தாம்பத்தியம், நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பத்தியம், இன்னொன்று ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்குது. மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்துறத நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் இந்த சுக்கிரன் பகவான் கொடுக்காரு. மெயினா பாத்தீங்கன்னா இவர் சுக்கிரன் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகளாக இருக்க போறாரு. ஏன் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா அசுரகுரு. நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த மிருத சஞ்சீவிங்கிற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு அசுரர்களுக்கு அந்த மந்திரத்தை போதிச்சு அவர்களுக்கு சாகாவரம் அந்த ஒரு பெரிய வரத்தை கொடுத்தவரே நம்ம சுக்கிரன் தான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்காங்க, யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு, சுப பார்வைப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சுக்கிர திசை இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றத்தில் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்க மருத்துவர் ஆகணும் முயற்சி பண்ணுறாங்க. இல்லை நான் நீட் எக்ஸாமில் ட்ரை பண்ணிக்கிருக்கேன், பாஸ் ஆகுவானா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மருத்துவத்தில் கைராசியான ஒரு மருத்துவர்னு பேர் வாங்குவாங்க. இது ஒரு நார்மலான ஒரு மருத்துவராக இருப்பாங்க பொதுவாகவே. அப்படிப்பட்டவங்க நான் எனக்கு என்னுடைய திறமையை கரெக்டாக கொண்டு போகிற மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது, அவங்களுடைய சுக்கிர திசையில் அல்லது அவங்களுடைய சுக்கிரன் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது, இல்லைனா ஒரு நல்ல ஒரு பார்வை பாட்டிருக்காரு, 7ஆம் பார்வையாக நல்ல பார்வையாக பார்க்குறாங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு, அவங்களுடைய கைராசின்னு ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புது வகையான மருந்துகள் நிறைய ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம்
மருந்தே இல்லை. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ளதுக்குள்ள புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்ம பக்கம் அது இன்னும் கொண்டு வரவும் இல்லை, ரொம்ப தாமதமா தான் இருக்கு. அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான சில நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமா இருக்கும். ஸோ பொதுவா பெரிய ஆடம்பரம் அழகு கலைன்னு சொல்லி என்ன ஒரு இது இருந்தாலும் இந்த மருத்துவ உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்க போறது சுக்கிர பயிற்சி, சுக்கிர பகவான் தான். இப்போ புரியுது சுக்கிர பயிற்சியை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 12 ராசியில உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்க போகுது, இதற்கான வழிபாடு முறைகள் என்ன, அண்ட் இதற்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன, இது எல்லாமே தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஒவ்வொரு ராசிகளா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். விருச்சிக ராசி நேயர்களே, ரொம்ப ஆவலா நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்க்குற நீங்க விருச்சிக ராசியா இருந்தா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பாசிட்டிவிட்டியை கொடுக்க போகுது? 7க்கும் 12க்கும் அதிபதி தான் நம்ம சுக்கிரன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா 7ஆம் பார்வையை 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. பொதுவா நம்ம 6ஆம் வீட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோய்க்கு, எதிரி, கடனுக்கு சொல்லுவோம். ஸோ மூன்றுமே அவங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு மூன்றுமே இல்லாம நிம்மதியா இருக்க போறேங்கிறத குறிக்க போறதா ஒரு பெரிய பாயிண்ட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா என்ன நோய் என்ன கடன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக என்ன ஆகும் அப்படின்னா எதிரிகள். ஏன்னா இவங்க வந்து நல்லதா சொன்னாலும் சரி, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளும் இவங்க கேட்காம சில வார்த்தைகள் கோபத்தில் வருது, அதன் மூலமாக நண்பர்களும் எதிரியாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாமே சுமூகமாக மாறக்கூடியான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக தாய் மாமன் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாய் மாமா பக்க பலமாக இருக்க போகிறாங்க, ஒரு உதவி கிடைக்க போகுது, அவங்க மூலமாக ஒரு பெரிய சப்போர்ட். தாய் மாமா சப்போர்ட் இருந்தா என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நம்ம பாரம்பரியத்துல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தாய் மாமா பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏதாவது விதத்துல ஒதுங்கி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒன்று சேரக்குண்டான அமைப்பு இருக்கு. மூணாவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய விருச்சிக ராசினியர்கள் ஒரு அடிமைத்தனமா இருக்காங்க, ஒரு வேலை இடத்துல இருங்களேன், நம்முடைய கரெக்டா நம்முடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடையாது, ஆனா வேற வழி இல்லாமல் இருக்குது, யார்கிட்டனாலும் இல்லைன்னா வேற ஏதாவது உறவுகள்கிட்டையுமே அடிமைத்தனமா பாசத்துக்கு அடிமையா இருக்கிறது. ஆனா அந்த உறவு பாசத்துக்கு உண்டான அடிமையை யோசிக்காம தேவைக்கு ஒரு அடிமைத்தனத்தோட வச்சிருப்பாங்க இல்லையா விருச்சிக ராசினியர்களை. அப்ப இது அதை பத்தி விருச்சிக ராசினியர்களுக்கு தெரிய வரும். அப்பனா நம்ம வந்து இந்த சூழல்ல தான் இருக்கிறோம், நம்மளுடைய மதிப்பு இவ்வளவுதான், நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் இழுத்துட்டு வராரு. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துலயும் சரி, நம்மளுடைய இந்த வேலை என்ன இன்னொரு வேலை நம்மளுக்கு கிடைக்க போகுது, நம்ம அதை பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து வேற வேலை அமையக்கும் போது இந்த வேலையை தூக்கி எடுத்து போட்டுருவோம்பா, அடிமை நம்மளுடைய ஒரு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கணுங்க ஒரு நம்பிக்கையே கொடுக்க போகுது. ஸோ அடிமைத்தனம் போக போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். என் மேல ஒரு வழக்கு கூட இல்லாம இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாம பொய் வழக்கு, பொய் சாட்சியை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு போறது எல்லாமே இவங்க மேல தப்பே இல்லைன்னு ஒரு நிரபராதிக்கு உண்டான ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் இவங்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு நீங்கள் சொன்ன மூணுமே கிரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்கள், அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுதுன்றதே அவங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துரும். இருந்தாலும் இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு எதை சொல்லலாம் அவங்களுக்கு? சோம்பேறித்தனம். இவங்க வந்து நல்ல வேலை பார்ப்பாங்க செய்வாங்க தான், ஆனா அந்த சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா இவங்க வந்து அந்த மேட்ச் கொண்டு போறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க ஒரு செயல் செய்யிட்டாங்க அப்படின்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து நினைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இல்லப்பா நம்மளால இது செய்ய முடியாது, இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறது. அது அப்பயே செஞ்சாங்கன்னா அதன் பாதிப்பு அவங்களுக்கு வராது. இதுக்கு முன்னாடி சொன்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இவங்களுடைய சோம்பேறித்தனத்தால தான் வந்துச்சு. ஒரு குழந்தையாலும் படிப்பு விஷயத்துல நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், அது படிப்புல கவனம் இல்லாமல் போகுது. அன்னைக்கு நடத்த படத்துல அன்னைக்கு படிச்சாதான் கொஞ்சம் கவனம் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா படிக்க முடியும், அதுக்குண்டான ஆர்வம் கிடைக்கும். அதனால சோம்பேறித்தனம் மெயினா போகணும். அடுத்து சாப்பாட்டை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க சாப்பாட்டை ஏதாவது ஒரு வகையில விரயம் பண்றது, ஆனா சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, செய்வாங்க, பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனா நம்மளால சாப்பிட முடியுமா, அந்த அளவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அதை யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, யார்கிட்ட போய் கொடுக்க, யாரை போய் தேடி கொடுக்கன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை விரயம் பண்றது மெயினா அந்த ஒரு பிரச்சனை. அடுத்து மூணாவது வலதுகண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
ஏன்னா நம்ம சுக்கிரன் வலது கண்குரியவர். அப்படி இருக்கும்போது வலது கண்ணில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, இல்லை வலது கண்ணில் ஏதாவது ஒரு அடிபடுறதோ, இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்தால் வேறு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்படி கிரிட்டிக்கலான 3 விஷயம் பாசிட்டிவாக மாறுதுன்னு சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரி கிரிட்டிக்கலான 3 விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் சொல்லியே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுங்கள். மனக்குமுறல் இல்லாமல் இருக்கணும், வீட்டில் விளக்கேற்றணும். இதுதான் மெயினான ஒரு விஷயம். இவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இவ்வளோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தடையெல்லாம் தகர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, சில எச்சரிக்கை விஷயங்கள் இருந்தாலும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கேற்றணும். ஒரு கந்த சஷ்டி கவசமோ இல்லை கந்த குரு கவசம் ஏதாவது ஒரு பாடல் இவங்க டிவிலையோ மொபைலையோ ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். தனியா இருக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிருக்காங்கனாலும் அந்த பாடல் வீட்டில் வந்து பக்தி பாடல் ஏதாவது ஒன்று ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலேவும் அந்த நிறைய ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் அதிகமாகும். சுற்றி சூழலும் பாசிட்டிவான விஷயமாவே அமையும். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு தாய் மாமனுடைய பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதுகாப்பே உங்களுக்கு எல்லா விஷயங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்கள்.